Hello viewers, welcome to my channel SBO Castle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த curve text Canva app யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்க அப்படினா சென்டர்ல வந்து ஒரு circle glittering circle இருக்கு. சோ அத சுத்தி நம்மளுடைய டெக்ஸ்ட் வந்து curve ஆயிருக்கு. சோ இத Canva app யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். உங்களுடைய Canva app ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கீழ இருக்கிற இந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ் செலக்ட் பண்ணுங்க. நான் இப்போ வந்து YouTube thumbnail சைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு blank presentation ஓபன் ஆகும். சோ நமக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. சோ இந்த டெம்ப்ளேட்ஸ் நம்ம எதுவுமே டச் பண்ண வேணாம். பேக் வந்துட்டு நம்ம ஸ்லைடுக்கு வந்து ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு gradient set கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து எலிமெண்ட்ஸ் சூஸ் பண்ணி சர்ச் எலிமெண்ட்ஸ்ல போய்ட்டு சர்க்கிள் அப்படினு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு நிறைய விதமான சர்க்கிள்ஸ் வந்து ஷோ ஆகும். நான் வந்து ஒரு கிளிட்டரிங் சர்க்கிள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்க வந்து ஃப்ரீ யூசரா இருந்தீங்க அப்படினா இந்த ப்ரோ கண்டென்ட் எதுவுமே நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ப்ரோ இல்லாத நிறைய சர்க்கிள்ஸ் அவேலபிளா இருக்கும். சோ அந்த சர்க்கிள்ஸை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த சர்க்கிளை என்னோட ஸ்லைடுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட சைஸை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ட்ராக் பண்ணி சின்னதும் பண்ண முடியும், பெருசும் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஸ்லைடுக்கு ஏற்ற மாதிரி அந்த சர்க்கிளோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கிளை சுற்றி ஒரு டெக்ஸ்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கீழே இருக்கிற இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஆட் அ ஹெட்டிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு கர்வ் ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய சேனல் நேமே டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைலை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னுடைய ஃபாண்ட் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபாண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் ஸ்டைல், ஃபாண்ட்டோட சைஸு, கலர் எது வேணாலும் நம்ம சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி இதை வந்து சர்க்கிளை சுற்றி கர்வாக கொண்டு வரணும் அப்படின்னா கீழே இந்த ஆப்ஷனை கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்ஸை சூஸ் பண்ணி கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டைல் அண்ட் ஷேப் இருக்கும். அதில் ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே இங்கே நம்மளுக்கு கர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ அந்த கர்வ்ன்ற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி நமக்கு தேவையான சைஸில் வந்து நீங்கள் இதை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். உங்களுடைய சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி இழுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கர்வ் டெக்ஸ்ட், அதாவது இதை ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்வ் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ வந்து டாப்பில் தான் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நீங்கள் வந்து பிலோலையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணி சேம் அதே எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஷேப் செலக்ட் பண்ணி இந்த கர்வ்க்குள்ளே அட்ஜஸ்ட் ஆப்ஷன் மாதிரி இருக்குல்ல, அந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இந்த பக்கம் ட்ராக் பண்ணிட்டு வந்துடுங்க. நெகட்டிவ் வேல்யூஸில் கொடுத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸில் வந்து கர்வ் ஆகும். ஸோ உங்களுக்கு டாப்பில் கர்வ் ஆகணுமா ரிவர்ஸில் கர்வ் ஆகணுமான்றதை வந்து இங்கே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய டெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு கர்வ் டெக்ஸ்ட் Canva ஆப்பில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Canvaவுடைய இன்னும் நிறைய டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.